நாய்கள் வீட்டில் வளர்க்கணுமா வளர்க்கண்டாமுங்கிறத தாண்டி இப்போ வந்து தெருவில் இருக்க நாய்கள் இருக்கணுமா வேண்டாமுங்கிறத இடத்துக்கு இப்போ நம்ம கொண்டு வந்துட்டாங்க. இல்லை, நாய்கள் கண்டிப்பாக தேவை. ஒரு சில நாய்கள் இங்கே என்னன்னா ஏதாச்சும் நாய் போட்டு தட்டிடுது. எல்லா நாய் எல்லாரையும் கடிக்குமா? நீங்கள் ஊர்களில் எடுத்திங்கன்னா ஒரு 50-60 வீடு இருக்கும். ஒரு 3-4 நாய்கள் தான் அப்போ இருக்கும். டிபேட்டுக்கு அப்புறம் நாய்க்கு சோறு வைக்கக்கூடாதுங்கிற மனநிலை நிறைய பேருக்கு வந்து இல்லை, அது தப்புங்கிறேன். முதல்ல அந்த நாய்க்கு சோறு வைக்கூடாதுன்னு சொன்னவங்களே முதல்ல அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பாக எடுக்கணும், கைது நடவடிக்கை எடுக்கணும். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சினிமா இயக்குனர், தயாரிப்பாளர் டைகர் சக்கரவர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வீட்டில் நாய் வளர்க்கணுமா வேண்டாமா, நாயினால ஆபத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு விஜய் டிவி நீயா நானாவில் பேசின விஷயம் பெரிய அளவில் டாக் ஆஃப் த டவுனாக மாறுனுச்சு. ஒரு பெரிய டிபேட்டே அது உண்டு பண்ணியிருக்கு. ஒரு சினிமா இயக்குனர் அப்படிங்கிற பார்வையில், ஒரு சமூக செயற்பாட்டாளர் அப்படிங்கிற பார்வையில் டாக்ஸை பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை. நாய்கள் வீட்டில் வளர்க்கணுமா வளர்க்கண்டாமுங்கிறத தாண்டி இப்போ வந்து தெருவில் இருக்க நாய்கள் இருக்கணுமா வேண்டாமுங்கிறத இடத்துக்கு இப்போ நம்ம கொண்டு வந்துட்டாங்க. இல்லை, நாய்கள் கண்டிப்பாக தேவை. மிருகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலங்காலமாக அது மக்களோடு ஒரு பயணித்த உண்டு. அது நாயாக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும், மாடுகளாக இருக்கட்டும், கழுதை, குதிரை, யானை வரை இப்போ நிறைய இடத்துல வளர்க்குறாங்க. நீங்கள் குதிரை வளர்க்குறாங்க. சிங்கம்புலி அந்த காலத்தில் சிங்கம்புலிலாம் வெளிநாட்டில் நம்ம ஊர்லேயே சிங்கம்புலிலாம் வளர்த்தாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? யானையை வச்சு உங்களுக்கு போர்க்களம், யானை தான், குதிரை தான், நாயை வச்சே போர்க்களம் பண்ணியிருக்காங்க. அந்த வரலாறுலாம் நமக்கு சொல்லித்தரல. பாண்டியர் மன்னர்லாம் நாயை வச்சே போர்கள். அது நாயெல்லாம் அவ்வளோ தூரம் பாயிற நாய். ஆனால் இப்போ நம்ம வந்து நாய் வேணுமா வேண்டாமுங்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அதுலேயும் தெருவில் இருக்க நாய்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, பிடிச்சிட்டு போகணும் அரசு அப்படின்னு ஒரு பெரிய போராட்டமாக போயிட்டுருக்கு பாருங்க. சாப்பாடு வச்சா நாயை வந்து திட்டுறது, ஏன் இங்கே வைக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு தப்பான செயல். கண்டிப்பாக நாய் மக்களோடு ஒண்டி இருக்கணும். நாய் அது ஒரு ஜீவராசி, இந்த சமூகத்துல ஒரு முக்கியமான அங்கம் வகிக்குது. நாய் வேணுங்கிறதுல என்ற மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அந்த டிபேட்ல நாய் வேணும், நாய்க்கு ஆதரவா பேசினவர்கள் பேச தெரியாம பேசிட்டாங்களா? அது எப்படி பார்க்கணும்? அது வந்து இவங்க புரிய வச்சிருக்கணும். நாய் இல்லை, அது ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாயை விட குழந்தைன்னு சொல்லுவாங்க. இப்போ தெருவில் போகிற நாயெல்லாம் வந்து நாயிம்பாங்க. சில வீட்டில் வளர்க்குற நாயில் நாயின்னு சொன்னால் கோவப்பட்டுருவாங்க. அதுக்கு ஒரு பேர் இருக்கும், அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். அதை குழந்தைம்பாங்க, பேபிம்பாங்க, பப்பிம்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் சிலவர் நாய் ஏதாவது சொன்னால் நாயின்னு சொன்னாலே கோவப்படுவாங்க. அந்த டிபேட்ல நாய் வேணும் அப்படின்னு ஆதரிச்சு பேசுறவங்க பேச தெரியாம பேசிட்டாங்க. ஆமாம், அதான் உண்மை. அவங்க என்ன பேசியிருக்கணும் ஆக்சுவலி அந்த இடத்துல? அவங்க என்ன பேசுறது, நாய் வந்து அத்தியாசம் ஒன்று, நம்ம 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 உயிரோடு கலந்து வருதுன்னா உணர்வோடு கலந்தது. ஒரு நாயை நம்பாது, ஆனால் ஒரு மனுஷன் நம்பும். அதை அவங்க வந்து புரிய வச்சிருக்கணும். நாய்க்கு இருக்க உணர்வுகளை புரிய வச்சிருக்கணும். நாய்கள் எப்படி, ஏன்னா இப்போ நிறைய இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைகளை கடிக்குது, மனுஷங்களை கடிக்குது. இயற்கை, எல்லா இடத்துலையும் எல்லா நாயும் கடிக்க போகிறதில்ல. நீங்கள் போங்க, ஒரு 10-20 நாய் இருக்கும், எல்லாரையுமே கடிக்குது. யாரையா ஒருத்தர், அதுக்கு என்ன தீர்வு? நாய்கள் குழந்தைகளையோ யாரையோ நம்ம ஜீவராசி யாரையோ கடிக்காமல் இருக்குது என்ன தீர்வு? அது அரசு. ஆனால் யாருமே அன்னைக்கு தீர்வு சொல்லவே இல்லை. அதாவது நாய் வேணும் அப்படின்னா ஆதரவா பேசுறவங்க ஒருத்தரை கூட தீர்வு சொல்லவே இல்லை. அது எங்க பாத்தீங்கன்னா நாய் டிபேட்டா தானே அது. ஆமாமா, அதை நானும் ஃபுல்லா பார்த்தேன், முழுசும் பார்த்தேன். அது எங்க போச்சு அப்படின்னா, அந்த நாய் வளர்க்கணும் அவங்களுக்குள்ள நாய் சண்டை மாதிரி வச்சு அதுக்கு என்ன தீர்வுன்னு கடைசியில கொண்டு போவாங்க விட்டாங்க. நல்லா பேச தெரிஞ்ச படவ கோபிக்கும் அன்னைக்கு பேச தெரியலைங்கிற மாதிரி ஆகி போச்சு. அப்படிதான் வெளியில அந்த காட்சிகள் காட்டப்பட்டுச்சு. நடிகை அம்முக்கும் ஒழுங்கா பேச தெரியலையோ, அவங்களுக்கு பாயிண்ட பிடிச்சி பேச தெரியலைங்கிற மாதிரி தான் காட்சிப்படுத்தப்பட்டோன்னா அதுலேயும் என்ன சொன்னாங்க, எங்கிட்ட சும்மா கேட்டாங்க, நாங்கள் பேச சொன்னாங்க, இது மாதிரி செய்ய சொன்னாங்க, கடைசியில் இது வந்து நாங்கள் யதார்த்தமாக பேசணும், இது எடிட்டிங்கில் தப்பு பண்ணாங்க, எங்களுக்கு அதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்களா மக்கள்? அதாவது ஆக்சுவலாக பெரும்பாலும் பெண்கள் தான் அதில் பேசுனாங்க. அது பார்த்தோன்னா அவங்களும் ஒரு புரிதல் இல்லாமல், இந்த நாய் ஏன் வேணும், ஏன் நாங்கள் வளர்த்துருக்கோம், இத்தனை வருஷம் வளர்ந்துருக்கோம், எங்களோடு வளர்ந்துருக்கு, எங்களோடு இருக்குது, நாய் எங்கள்கிட்ட, அதாவது எப்படின்னா நாய்க்குன்னு ஒரு உணர்வு இருக்குது. நீங்கள் அழுது அது அழுகும், நீங்கள் சோகத்துலேருந்து அது சோகமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா நாய் வளர்க்குறவங்களுக்கு அது தெரியும். அவங்களுக்கு பயங்கரமாக அந்த ஒரு அட்டாச்மெண்ட், குழந்தையை விட அட்டாச்மெண்ட் இருக்கும். 10 வருஷம் 15 வருஷம் ஒரு நாய் இருக்கும். நாய் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து ரொம்ப புகழ்பெற்ற நாய் பாளையங்கோட்டை நாய், மன்னிக்கணும், ராஜபாளையம் நாய். நம்ம அந்த ஊர் நாங்கள் வந்தோன்னா ராஜபாளையம் நாயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்பீரமாக இருக்கும். இப்பவும் நம்ம இராணுவத்தில் ராஜபாளையம் நாய் தான் இருக்குது. இப்போ தேனி பக்கம் பார்த்தீங்கன்னா கொம்ப நாய், அது போர்க்காலத்தில் வந்து பயங்கரம். அது அந்த காலத்தில் வந்து மன்னர்களே இது மாதிரி நாய்களை வச்சு தான் வேட்டையாட போயிருக்காங்க.
இப்போ என்னன்னா நாய் வேணும் அப்படிங்கிறதுல நாய் இந்த சமூகத்தில் இந்த சொசைட்டியில் ஒரு அங்கமாக இருக்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்து எனக்கு கிடையாது. ஆனால் நாயினால பாதிக்கப்பட்டவங்க, நாய் வந்து ஒரு குழந்தையோட முகத்தை கடிச்சு இழுத்துட்டு போயிடுச்சு அப்படி இப்படிலாம் சொல்லும் பொழுது கேட்கும் பொழுது கொஞ்சம் வேதனையா வருத்தமா இருக்குல்ல. நாய் வந்து ஒரு அதே பழகும்போது ஒரு குழந்தை மாதிரி. நாய்க்கு மிருக குணம் தான் இருக்கும். மாடு முட்டும், ஆடு முட்டும், புலி குழந்தைய பார்த்தோன்னா கடிச்சு கொதறி தான். புலியெல்லாம் சுட்டுறாங்களா, மயக்க ஊசி போட்டு தான் பண்ணுறாங்க. அவங்க புரிஞ்சுக்கல. ஒரு சில இது வந்து என்னன்னா, இதுவும் ஒரு கார்பரேட்னே சொல்லலாம். முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் இது வந்து பைரவ மூர்த்தி நாய்ங்கிறது வந்து நம்ம ஆமாம், அது வந்து நம்மளோட தமிழில் வந்து கடவுளாக கும்பிட்டது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து உருண்டை பிடிச்சி வைப்பாங்க அந்த நாய்க்கு வைக்கிற உருண்டை. இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா வாழையில சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் சாப்பாடு மிச்சம் வச்சு நாய்க்கு வைப்பாங்க. காஞ்சிபுரம் அந்த பைரவர் கோயிலில் இப்போயும் அந்த சம்பிரதாயம் இருக்கு. ஆமாம், முன்னாடி உருண்டை பிடிச்சி எரிவாங்க, இப்போ எரியக்கூடாது, கொண்டு வைப்பாங்க. அப்படி நாய்களை மதித்த இனம் தான் நம்ம இதுவும். இதுவே ஒரு எனக்கு தெரிஞ்சு என்ன தோணுதுன்னா கார்பரேட்டோட சதி. ஏன்னா நம்ம நாட்டு நாய்கள்லாம் ஒழிச்சிட்டா நாய்க்கு பஞ்சம் வரும். அப்போ என்ன பண்ணுவோம்? வெளிநாட்டு நாய்களை, அழகான நாய்களை இறக்குமதி பண்ணுவோம். அன்னைக்கு நம்ம உங்களோட பார்வை வெளிநாட்டு நாய்கள் கூடாது, நம்ம லோக்கல்ல இருக்கக்கூடிய நம்ம நாட்டு நாய்கள் தான் வேணும் அப்படிங்கிறீங்க இல்லையா? வெளிநாட்டு நாய்களை இனி தவிர்க்க முடியாது. வெளிநாட்டு நாய்களை தவிர்க்க நம்ம கொஞ்சுவதற்கு அதுதான் அழகா. எது கொஞ்சுவதற்கு அது அப்படி அது இது வந்து யாருன்னா ஜெர்மன் கலாச்சாரம். அவங்க இங்கே வரும்போது நாய்கள், அங்கேயும் நாய்கள் நல்லா வளர்ப்பாங்க. அந்த நாய்களை இங்கே கொண்டு வந்து வீட்டில் வளர்த்து சட நாயின்னு வச்சு நம்ம நாய்கள் வந்து முரட்டுத்தனமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாய்கள் வந்து நரி, அதுக்கு ஒரு ஈக்குவல் ஓநாய், இதோட இனம் தான் நாய். அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அப்போ அதோட குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதேக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த நாயை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஊரில் வளர்க்குறவங்க அது எப்படி சொல்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா, வழக்கமாக எல்லாரும் கட்டி போட்டு வளர்ப்பாங்க. தெருவில் ஒரு 10 நாய் இருக்கும். அந்த தெரு நாய் கிடையாது அது. அந்த தெரு நாய்ங்கிறது அது ஒரு காவலாளி மாதிரி. ஆனால் ரோட்டில் போகிறவங்கள துரத்திட்டு போய், குறிப்பாக குழந்தைங்களை துரத்திட்டு போய் கடிக்குதுங்கனால எல்லாரும் பயம். அது நான் கூட நிறைய வலைதளங்களில் பார்த்தேன். அது வந்து தவிர்க்க முடியாது. அப்போ அரசு என்ன பண்ணணும்னா அந்த நாய்களுக்கு வந்து ஊசி போடணும். ஊசி போட்டால் கடிக்காதா? இல்லை, கடிக்காரில் விஷம் இறங்காது முதல்ல. அது நீங்கள் பார்க்கணும். அது வளர்க்குற வீட்டிலே பார்ப்பாங்க. விஷம், அதாவது நாய் கடிக்கும்போது விஷம். ஒரு சில நாய்கள் இவங்க என்னன்னா ஏதாச்சும் நாய் போகும்போது தட்டிடுறது. எல்லா நாய் எல்லாரையும் கடிக்குமா? நீங்கள் ஊரில் எடுத்திங்கன்னா ஒரு 50-60 வீடு இருக்கும். ஒரு 3-4 நாய்கள் தான் அப்போ இருக்கும். அந்த ஊருக்குள்ளே இருக்க 150 பேர், அது 50-60 வீடுகளில் வந்து ஒரு 200 பேர் இருந்தாலும் சராசரி 200 பேர் இந்த நாய்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? அங்கே பக்கத்து வீட்டுக்காரனு கூட ஏற்ற வீட்டில் இருக்குது. அந்த நாய்களுக்கு தெரியும். மோப்பம் பிடிச்சி வச்சுருக்கோம். அந்த நாய்கள் கடிக்கும், ஏதாவது ஒருத்தரை கடிக்கும். நாய்கள் கடிக்காமலாம் இல்லை, ஏதோ ஒரு அசம்பாவிதத்தை காட்டுது அப்படிங்கிறது தான். ஆனால் இறப்பு குழந்தைகளை இறக்குறது வந்து அது தவிர்க்க முடியல. அது வந்து இவங்க அதுக்கு பக்குவமாக அதை செய்யணும். அதுக்காக நாய்க்கு வந்து சோறு வைக்காத, இப்போ வலைத்தளம்லாம் பாருங்கள், நாய்க்கு சோறு வைக்கிறது, அடிக்கிறது, அதெல்லாம் பெரிய தப்பு. ஏன் இப்போ அதிகமாக குழந்தைங்களை நாய் அட்டாக் பண்ணுதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. என்ன இல்லை, உளவியல். அதுவும் ஒரு உளவியல் தான். குழந்தை, அதாவது நாயை பொறுத்தவரை நீங்கள் வந்து நின்றுச்சுன்னா அது கடிக்காது. சில பிள்ளைங்க பார்த்து பதறி ஓடும் தெரியுமா, அது கடிக்கும். எல்லா நாய்களும் இருக்கும்ல, பயம். எல்லா நாய்களும் கடிக்கல. எல்லா வளர்க்குற வீட்டில் இல்லை, எல்லா நாய்களும், தெரு நாய்கள், எல்லா நாய்களும் கடிக்குது. நீங்கள் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியா டீ கடையில் காலையில் போய் பாருங்கள், நாய்களுக்கு புற போட்டுட்டு இருப்பார். அவருக்கு வேறு வேலை இல்லாமல் கடிக்காது. அது தவிர்க்க முடியாது. நான் என்ன கேட்குறேன், ஒன்று கேட்குறேன். ஒருத்தர் குடிச்சிட்டு தப்பு பண்ணுறாரு, நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்க? யாரை இது பண்ணுவீங்க? அவனை பிடிச்சி உள்ள போடுவீங்களா, இல்லை மது விற்கிறவனை கடையை மூடுவீங்களா? யாரை குறை சொல்வீங்க? குழந்தை உயிர் தான். அது குழந்தைய மட்டும் கடிக்கல, மக்களையும் கடிக்குது. சில பேர் எல்லாரையும் கடிக்காது. ரோட்டில் வர்றவங்க பொருளுமே கடிக்குது. நீங்கள் பாருங்களேன். ஆனால் சில ஊரில், சென்னையிலே சில தெருக்களில் குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே 2 வீலரில் போகும்போது துரத்திக்கிட்டே வருதுல்ல. காரில் போகும்போது நாய் துரத்துச்சுன்னா நாய் அடிபட்டுருது. 2 வீலரில் போகும்போது நாய் துரத்திக்கிட்டு வரும்பொழுது நம்ம தானே அடிபடுறோம். அது வந்து என்னன்னா அதுக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும். நீங்கள் நாய்கள் நிறைய நாய்களுக்கு இந்த கட்டுப்பாடு விதிக்க, அதுக்காக கட்டுப்பாடை வந்து எல்லா இடத்துலையும் இல்லைங்க, எல்லா இடத்துலையும் கிடையாது. அதுவும் ஒரு உளவியல் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெய்லி 10 பேர் 20 பேர் எல்லாரையும் பார்த்து குலைக்காது, எல்லாத்தையும் பார்த்து விரட்டாது. அந்த ஊர்லேயே பரிச்சயமானவர்கள், அந்த ஊர்லேயே இப்போ வாகனங்களை கண்டது விரட்டாது. சில நேரங்கள் சில வாகனங்களையோ சில பேர் நடந்து போகிறோன்னு விரட்டுதுன்னா அதுக்கு முன்னாடி இந்த நாய்க்கு எதுவும் நடந்திருக்கணும். யாராவது ஒருத்தர் கல்லால் அடிச்சிருப்பாங்க, யாராவது காலில் உதச்சிருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணி அதோட கோபத்தை அதுங்க காட்டும். அது ஏன் பர்டிகுலர் மிட் நைட்டில் மட்டும் அந்த கோபத்தை காட்டுது? அது நாயோட குணம். அது நீங்கள் மாற்றவே முடியாது. நாய்கிட்ட எப்படி இப்படி கடிக்காது, அப்படி கடிக்கிற எப்படி சொல்ல முடியும்? இப்போ நாய் குழந்தையை கடிச்சிச்சு. இப்போ நான் ஒருத்தர் போட்டிருக்காரு, ஜிபி முத்து, உங்கள் வீட்டு குழந்தையெல்லாம் கடிச்ச, அது
தப்பு தான். நம்ம வீட்டுக்குள்ள இப்போ நம்ம வீட்டு குழந்தைய நாய் கடிச்சிச்சுன்னா அந்த நாயை போய் கொல்ல தான் பார்ப்போம். இது இயற்கை தானே. ஆனால் நிறைய பேர் நாயை வந்து விரட்டி எங்கேயா கொண்டு விட்டு வருவாங்க. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும் அந்த விஷயத்தில். இன்னைக்கு சென்னையில் பராமரிப்பு இல்லாத நாய்களுக்கு அது ஏதாவது அரசு பண்ணுமே தவிர அதை மொத்தம் பிடிச்சி வேற எங்கேயா கொண்டு போடக்கூடாது. அது நீங்கள் வந்து இது கேள்வியே எனக்கு பொறுத்தவரை ஏன் கடிக்குது அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே வாங்கணும். பாதிக்கப்பட்டவங்களுடைய குரலா இருக்கு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு குரல் இருக்கு. ஏன்னா அவங்க குழந்தைய கடிக்கும். நம்ம குழந்தைய கடிச்சா நமக்கு ஒரு வரதான் செய்யும். நம்ம குழந்தைய கடிச்சா நம்ம வெறித்தனமா அந்த நாயை அடிக்க ஓடுவோம். சரிங்களா? அதுக்கு என்ன தீர்வு? என்னதான் தீர்வு? அது அரசு இங்கே இருக்க ப்ளூ கிராஸ்லாம் சேர்த்து அதை முடிவு பண்ணி நாய்களை தொல்லை பண்ணக்கூடாது. அதுக்கு கடிக்காமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இது பண்ணணும். இப்போ ஒரு வீட்டில் வந்து நாய்க்கு சோறு வைக்கிறாங்க. எல்லா வீட்டு நாயும் அங்கே வந்து சாப்பிடுது. அதுதாங்க பாசம். நாய்கிட்ட பழகி பாருங்களேன், ரொம்ப பாசமாக இருக்கும். ஒரு வீட்டில் சாப்பாடு வைக்கிறாங்க, அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு 10 நாய் வந்து சாப்பிடுது. அதே தெருவில் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு குழந்தை நடந்து போகுது. அதில் 10 நாயில 8 நாய் அந்த குழந்தைய துரத்திக்கிட்டு போகுது. அப்படி எப்படி புரிஞ்சுக்கும்? அப்படி எத்தனை சம்பவம் நடந்திருக்கு? நம்ம நிறைய சம்பவங்கள் ஒரு சில தவிர்க்க முடியாத சம்பவங்கள் எப்படின்னா, இவங்க உணவு வச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த சில அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது கல்லால் அடிச்சிருப்பாங்க. அந்த கோபத்தில் இருக்கும். அந்த குழந்தையை அது கடிச்சிருக்கும் போது நிறைய வீட்டில் அந்த மரணம் நடந்திருக்கு. அது வந்து தவிர்க்க முடியாதுல. அதுக்காக நம்ம வந்து நாயெல்லாம் ஒழிக்கணும் அப்படிங்கிற மாடு முட்டிச்சு மாடெல்லாம் முட்டும். நீங்கள் இங்கே பாருங்களேன், ஹைவேல பார்த்தீங்கன்னா எருமை மாடெல்லாம் நிறைய போயிட்டுருக்கும். நிறைய விபத்து நடந்திருக்கு பார்த்தீங்களா? மாடெல்லாம் ஒழிக்க செஞ்சாங்க. அதை பராமரிக்கணும். மிருகத்துக்கான குணம் அது. அதனால நீங்க வந்து நாயை ஒழிக்கணுங்கிற ஒரு இப்ப ஊருக்குள்ள இன்னாரு ஒரு ராமசாமி நாய் வளர்க்கிறாரு, குப்புசாமி நாய் வளர்க்கிறாருன்னா அவங்க வளர்க்கிற நாயை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க. ஆனால் அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஆமா, தெருநாய்கள். தெருநாய்களுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? நம்ம தாங்க தெருநாயை காப்பாற்றணும். தெருநாய் எப்படி வந்தது? தெருநாய் எப்படிங்க வந்தது? நம்ம வீட்டில இருந்து ஒதுக்கப்பட்ட ஒரு நாய் தான் அது. நம்ம வீட்டிலேயே வளர்ந்துட்டு இருந்த நாய் நம்ம புதுசா ஒரு நாயை பார்த்தோம், இதை கவனிக்கிறது இல்லை, இதுக்கு சாப்பாடு வைக்கிறது இல்லை. அப்போ யாரோ ஒருத்தன் சாப்பாடு வைக்கிறான். யாரோ ஒருத்தர் வைக்கும்போது இந்த நாய்கள் எல்லாம் கூப்பிட்டு அங்கே ஒருத்தர் உணவு வைக்கிறார், வாங்க அப்படிங்கிறது. நாய்களுக்குன்னு உணவு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் நம்ம தமிழர்கள்ட்ட இருந்திருக்கு. இல்லை, இப்போ நிறைய பேர்கிட்ட இருக்கு. நிறைய பேர்ட்ட இருக்குல்ல. நீங்க கடைகளில் பார்த்தீங்கன்னா நாய்க்கு போகிறப்ப எல்லா நாய்களும் வந்து போகிறோம், ஏன் கடிக்க வேண்டியது அது? ஆனால் நான் டிபேட்டுக்கு அப்புறம் நாய்க்கு சோறு வைக்க கூடாதுங்கிற மனநிலை நிறைய பேருக்கு வந்து இல்லை, அது தப்புங்கிறேன். முதல்ல அந்த நாய்க்கு சோறு வைக்க கூடாதுன்னு சொன்னவங்களே முதல்ல அவங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பா எடுக்கணும், கைது நடவடிக்கை எடுக்கணும். ஏன் அப்படி பண்றீங்க? இல்லை, நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா அந்த இடத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு பதில் சொல்லிட்டு தானே நம்ம அடுத்த விஷயத்துக்கு. அது எமோஷனல் அட்டாக். நீங்க இப்போ உணவு வைக்காத அப்படின்னா நாயை நீங்க வந்து ஒன்றும் வேண்டாம். ஒரு நாய் படுத்துருக்கு, நீங்க பாட்டு வண்டி போகணும், டக்குன்னு காலை தட்டுங்க, அது கரெக்டாக உங்களை கவ்வும். சரியாக கவிரும். காலில் கவுதோ, தொடையில் கவுதோ, கையில் கவுதோ, அவ்வளோ வேகமாக அது கவ்வும். அது சும்மா போய் இருக்கும். அதனால அது வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நாய்கள் வந்து கடிக்குது, போகிறவங்கள கடிக்குது, எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாரையும் கடிக்காது. அது ஏதோ ஒரு சூழலில் கடிச்சிருக்கும், யாரோ ஒரு இது பண்ணியிருப்பாங்க, அது ஒரு விஷயம். அந்த குழந்தைகளை கடிக்காமல் இருக்கிறதுக்கும் நாய்களோடு குழந்தைகள் பழகட்டும். தெருவில் இருக்க கடிக்காதுங்க. மாடு முட்டாதுங்க, ஆடு முட்டாது. நாய் வந்து கண்டிப்பாக தேவை. அது பராமரிக்கிறதுக்காக இந்த ஊரில் இருக்கிறலாம் சேர்ந்து பராமரிக்கலாம், சாப்பாடு வைக்கலாம். நாயை இல்லை, அதுக்கு கண்டறியணும். அரசு கண்டறிஞ்சு இந்த நாய்கள் எந்த நாய் வெறி பிடிச்சிருக்கு, எந்த நாய் ஒரு 2 நாள்லேயே கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஒரு தெருவில் ஒரு 10 நாய்க்குன்னா கொஞ்சம் அது அரைஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த நாய்க்கு நோய் இருந்தால் சிலது குலைக்கும், மற்ற நாய்கள் இருக்காது. ராபிஸ் நோய். ஆமாம், மற்றபடி அதுக்கு சில கோபம் வர நோய்கள் கூட நாய்களை விட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது சில உரிமிகிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் கண்டறிஞ்சு மாநகராட்சி இப்போ எல்லா இடமும் சுத்தமாக பெருக்கி எடுத்து வராங்கல்ல. அப்போ எத்தனை நாய் இருக்குது, தெருவில் எத்தனை நாய் இருக்குது, இதில் எத்தனை நோய் இருக்குது, டேக் அடிச்சிடணும் காதில். மாடுகளுக்கு வந்து வங்கியில் கடன் கொடுக்கும்போது டேக் அடிப்போம், அதே மாதிரி அடிச்சிச்சுன்னா இந்த நாய் நம்ம பராமரிக்க வேண்டிய நாய், இந்த நாய் எதுவுமே பண்ணாது அப்படிங்கிறத அரசு அது ஒரு இது எடுக்கணும். ஆனால் அரசு மௌனமாகவே இருக்குல்ல. பாதிக்கப்பட்டவங்களும் நாய் வேணும்னு சொல்கிறவங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு தீர்வும் சொல்லாமல் அரசு வேடிக்கை மட்டும் பார்க்குது இல்லை. அரசு வந்து தெருவில் நடக்கிற விஷயத்தை இங்கே ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்க சொல்லணும். இங்கே இருக்க அதிகாரிகள் இப்படி இருக்குன்னு அதை எடுத்து சொல்லணும். அப்போ அதுக்கு ஒரு சட்டம் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. அந்த நாய்களையெல்லாம் அகற்றணுங்கிறது வந்து பெரிய தப்பு. அது பெரிய முட்டாள்தனம்ங்கிறது என்னுடைய கருத்து. அறிவில் சிறந்த செயலே இல்லை. சண்டை நீங்கள் பார்த்தீங்களா? நான் எனக்கு இப்போ வலைதளங்கள் நிறைய வந்து அப்போ என்னோட எண்ணெய் நான் பதிவிடுவேன், தைரியமாக பதிவிடுவேன். யாருன்னா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னா. இப்போ நம்ம கூட நிறைய இடத்துல நான் போயிட்டு இரவு நேரத்தில் வரும்போது நாய்கள் நம்ம துரத்துது, கோபம் வரதான் செய்யும். நாய் மேலே கோபப்பட்டு என்ன பண்ண முடியும்?
அது ஒரு ஜீவராசி, அது ஒரு உணர்வு. நாயோட வலியை வந்து வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு காலத்தில் நாயெல்லாம் கிராமத்தில் வந்து திருடன் போகவே மாட்டான். அந்த ஊர் இப்போ நாய்கள்னு எழுதி போடுறாங்க, ஜாக்கிரதை எழுதி போடுறாங்க. ஊருக்குள்ளே திருடன் வர மாட்டான். இந்த ஊருக்குள்ளே போகாத நாய் இருக்கா அப்படின்ட்டு. நாய் வந்தால் குலைக்கும். ஒருத்தர் மரணிக்காரனா அந்த நாய் காட்டி கொடுக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. அப்போ எல்லாரும் எதுக்கு நாய் கத்துது, எதுக்கு இவ்வளோ ஊழ விடுது, அடுத்த நாளோ 2 நாளையே வந்து அந்த நாய் அதோட ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம், இந்த வீட்டில் ஒரு மரணம் விழுது இந்த ஊரில் அப்படிங்கிறத அதை காட்டி. ஏதோ ஒரு அமானுஷ்யம் நடக்க போகுது, ஆமாம், அது ஏதோ ஒரு நாய்க்கு இயற்கைக்கு தெரியும். முரணான ஒரு விஷயம் நடக்க போகுது. நாய்க்கு தெரியும். அப்ப இங்க நாய் வேண்டாம்னு சொல்றவங்க கிட்ட மனித நேயமே இல்லையா? அப்படிதான் அப்படி பார்க்கணும். கிடையாது. ஏங்க அவங்களே நாய்க்கு சோறு போட்டவங்கள தான் இருப்பாங்க. அவங்களுக்கே அவங்க வீட்டு திண்ணையில சோறு போட்டு, நீங்கள் பாருங்கள் சென்னையில் பாருங்கள், நாய் வேண்டான்னு சொன்னவங்களும் சோறு போட்டிருப்பாங்க. அந்த சந்தர்ப்ப சூழலில் அந்த வீட்டில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும். குடிச்சு ஒருத்தன் விபத்துக்குள்ளாயிருப்பான். அந்த வீட்டில் எல்லாம் குடிக்காமல் இருக்கிறாங்களா? அவன் குடிச்சிட்டு அவனை சுடுகாட்டில் வந்துட்டு அன்னைக்கு தண்ணி அடித்து கொண்டாடுறாங்களா இல்லையா? இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் இப்படி நடக்குது இல்லை? அதனால் இந்த நாய்களுக்கு அதாவது என்னென்னா, ஒரு நாய்க்காக அதுக்கு புரியலை எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு, அதுக்காக 2 வீட்டுக்காரங்களை சண்டை போடுறது, 2 தெருக்காரங்க. நீங்கள்லாம் வலைத்தளத்தில் பார்த்து பயங்கரமாக சண்டை. அதுவும் அவர் என்ன சொன்ன, பக்குவமாக கூட வச்சுக்கலாம், அவர் வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். நாய் வளர்க்குற நிறைய பேர் நாய் வளர்க்குறாங்க, 4-5 நாய்கள் நிறைய பேர் வளர்க்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. நாய் பாதுகாப்பானது, உணர்வுபூர்வமானது, அன்பானது, நேசமானது ஒரு விஷயம். நாய் வேணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய குரலாகவும் இருக்கு. ஆனால் அது முறையாக பராமரிக்கணும். ஒருவேளை பாதிக்கப்பட்டவங்க அதிகரிக்கும் பொழுது அதற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் சில விஷயங்களை வரைமுறைப்படுத்தணும். ஆமாம், அப்படிங்கிற விஷயங்களையும் இந்த இடத்துல முன் வச்சு நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி, அனைவருக்கும் நன்றி. நாய் எல்லாரும் வளங்க. நாய் வளர்க்க நாட்டு நாயை வளர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் வடநாட்டு நாய்களும் இது ஒரு கார்பெட் சதி, இதில் நீங்கள் விழுந்துடாதுங்க. ஏற்கனவே மாடுகளை ஒழிக்கணும்னு வந்து ஒரு கூட்டம் ஆடிச்சு. ஏன்னா மாடெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப பாசமாக இருக்கும், முரட்டுத்தனமாக இருக்கும். அப்படி நம்ம பாசமாக இருந்தால் அப்படி இருக்கும். அதே மாதிரி தான் நாய்கள் வளர்க்குறவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நானும் நாய் வளர்த்துருக்கேன். எல்லாருக்கும் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அந்த நாய்க்கு சாப்பாடு போடுங்க. காலால் உதைக்காதுங்க, கல்லால் அடிக்காதுங்க. அனைவருக்கும் நன்றி.